ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நாங்கள் இப்போ எங்கே வந்திருக்கோம்னா காலேஜ் ஸ்டேஷனில் இருக்க கிட்ஸ் பார்க் தான் வந்திருக்கோம். இந்த பார்க் பேர் என்னென்னா சென்ட்ரல் பார்க்குங்க. ஸோ இந்த பார்க்குக்கு நாங்கள் வந்த உடனே பார்க் பக்கத்துலேயே ஒரு பெரிய லேக் இருந்துச்சு. ஸோ நாங்கள் ஃபர்ஸ்ட் அங்கே போயிட்டோம். அங்கே ஃபிஷ்ஷிங் பண்ணுறாங்க. அண்ட் தென் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நிறைய பேர்ட்ஸ், இந்த டக்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க. டக்ஸ் எல்லாமே ஃப்ளோரில் தான் நடந்துட்டு இருந்துச்சுங்க. நாங்கள் பின்னாடியே போன உடனே அது குதிச்சிடுச்சு. ஸோ குதிச்சு அழகாக ஃபாஸ்ட்டாக போயிட்டு இருந்துச்சு. பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷிங் ரெகுலேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே வெரைட்டி ஆஃப் ஃபிஷ்ஷஸ், அதுக்கப்புறமா ஒரு நாளைக்கு எத்தனை பிடிக்கலாம் இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இந்த நிமிகளை பார்த்தீங்கன்னா இங்கே ஃபிஷ்ஷிங் தான் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ நிறைய பேர் ஃபிஷ்ஷிங் பண்ணிவிட்டு எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க. தென் நாங்கள் வெளில வந்துட்டோங்க. வெளில வந்ததும் பார்த்தீங்கன்னா பெரிய ஐஸ்கிரீம் வண்டி இருந்துச்சு. என் பையன் பார்த்து எனக்கு ஐஸ்கிரீம் வேணும்னு அடம் பிடிச்சிட்டு இருந்தான். ஐஸ்கிரீம் வண்டிக்கு சத்தம் கேட்ட உடனே பார்க்லேருந்து எல்லா குழந்தைங்களும் வெளில ஓடி வந்துட்டாங்க. ஸோ நாங்கள் தான் ஃபஸ்ட்டு வாங்கினோம். என் பையனும் நானும் வாங்கி சாப்பிட்டுட்டு இருந்தோங்க. அதுக்கப்புறமா ஐஸ்கிரீம் சாப்பிட்டுட்டே உள்ளே போயிட்டோம். நாங்கள் உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய கிட்ஸ் ப்ளே ஐட்டம்ஸ் இருந்துச்சு. அண்ட் தென் இங்கே பெரிய ஃபுட்பால் கிரவுண்ட் இருந்துச்சு. ஸோ இங்கே ப்ராக்டிஸ் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அவங்க ப்ரொஃபஷ்னலாக ப்ராக்டிஸ் பண்ணிட்டுருக்காங்க. பட் என் பையன் போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு இருந்தால் அவங்க பார்த்துட்டே இருந்தாங்க. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா நிறைய இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஸோ டிஃப்ரெண்ட் சவுண்ட்ஸ் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட்டாக என் ஹஸ்பண்ட் ட்ரை பண்ணிட்டு இருந்தார். அதோட சவுண்ட் நான் உங்களுக்கு காட்டுறேன், கேளுங்க. இன்ஸ்ட்ருமெண்ட் எல்லாம் பார்த்து முடிச்சதுக்கப்புறமா பக்கத்தில் நிறைய கிட்ஸ் கேம்ஸ் இருந்துச்சுங்க. ஸோ என் பையன் ஒன்றுன்னா விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டான். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்விங்ஸ் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் ஷேப்ஸில் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட்டு ஸ்விங் போட்டு ரவுண்ட் போட்டெல்லாம் பார்த்துருப்பீங்களே, ஸோ அந்த மாதிரி ஷேப்பில் இருந்துச்சு. இந்த ரெண்டுமே நார்மல் சீட்ஸ் தாங்க. பட் சீட்ஸ் எல்லாம் ரொம்ப கம்ஃபர்ட்டாக இருந்துச்சுங்க. ஸோ எல்லாமே கிட்ஸ் சேஃப்டியோடு கொடுத்துருந்தாங்க. ஸோ எல்லா கேம்ஸுமே ரொம்ப நல்லா சேஃப்டியோடு ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. அண்ட் தென் இந்த கேம் பார்த்தீங்கன்னா இங்கே கீழே ரோலர்ஸ் மாதிரி கொடுத்துருக்காங்க. அவன் உள்ளே போயிட்டு ஸ்லைட் பண்ணணும். ஸோ உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் கஷ்டப்பட்டான். அதனால் பின்னாடி திரும்பி வர ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறமா எப்படியோ முடிச்சிட்டாங்க. அதுக்கப்புறமா ஸ்லைடரு அண்ட் தென் இந்த ரோப்பு, அதுக்கப்புறமா இந்த கேம்ஸ் எல்லாம் ஒன்று ஒன்றா விளாட்னா இந்த ரோப்புமே கீழே இறங்குறது ஈஸியாக இறங்கிட்டாங்க. மேலே ஏறது கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஸோ எல்லா கேம்ஸுமே ரொம்ப யூனிக்காக அண்ட் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. ஸோ அவன் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. அண்ட் தென் இங்கே பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே வாட்டர் கேம்ஸ் இருந்துச்சு. ஸோ பார்க்கில் வாட்டர் கேம்ஸ் நான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ஸோ இது ஆக்சுவலாக கிட்ஸ் ரொம்ப நல்லா என்ஜாய் பண்ணாங்க இந்த சம்மர் டைமில். இந்த மேலே கூன் ஷேப்ஸில் இருக்குல்ல பார்த்தீங்களா, ஸோ அதில் வாட்டர் கொட்டுது. பக்கத்தில் பசங்க அங்கே கீழே நின்றுட்டு விளையாடுறாங்க. என் பையன் ஸ்பேட்ரஸ் கொண்டு வராதனால அவனால் விளையாட முடியல. ஸோ அவ்வளோதாங்க, இன்றைக்கி டே எப்படி போச்சு. உங்களுக்கு டே எப்படி போச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.